ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு பெரும் சர்ச்சையாகி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் சூழலை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் நேற்றை போன்றே இன்றும் எதிர்க்கட்சியினரும் சரி, மற்றொரு புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் சரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலவரம் அங்கு தற்போது இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த நாடாளுமன்ற வாயில் பகுதிகளில் போராட்டம்லாம் நடத்தக்கூடாதுன்னு ஓம் பிர்லா சொல்லியிருந்தார். இன்னைக்கு அப்போ எங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது? ரெண்டு தரப்புல இருந்து நடந்து கொண்டிருக்கிறதா? என்ன நிலவரம் ரமேஷ்? அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தும் அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான பிரியங்கா காந்தியினுடைய தலைமையில் கையில் பதாகைகளை ஏந்தியபடி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் விஜய் சவுக் பகுதியிலிருந்து நாடாளுமன்றம் வரை பேரணியாக சென்று தங்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்களிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பிஜேபி எம்பிக்கள் சிலர் காயமடைந்தனர். அவர்களை ராகுல் காந்தி தான் தள்ளிவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். ராகுல் காந்தியினுடைய இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் நாகாலாந்து மாநில பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய பங்னோன் கொன்யாக்கை இழிவுபடுத்தும் விதமாக ராகுல் காந்தி நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியும், இது தவிர பல ஆண்டுகளாகவே அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டியும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலையின் முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களும் இன்றைய தினமும் மாறி மாறி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ராகுல் காந்தி வெட்கப்பட வேண்டும், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்களும் தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றைய சம்பவத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த நுழைவாயில் முன்பும் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று மக்களவை சபாநாயகர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று வழக்கமாக மகர்துவாரத்தின் முன்பு போராட்டம் நடத்தப்படும். ஆனால் இன்று மகர்துவாரத்தின் முன்பு நுழைவாயில் முன்பு போராட்டம் நடைபெறாமல் பாஜகவை பொறுத்தவரை காந்தி சிலை நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலையின் முன்பாகவும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை விஜய் சவுக் பகுதியிலிருந்து மாறி மாறி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.